வணக்கம் அண்ட் வெல்கம் டு இவி பாட்காஸ்ட், ஸ்பேஸ் வேர் பேஷன் மீட்ஸ் ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது a very talented aspiring female rapper டிவி. ஹாய். மியூசிஷியன்னாக்கா ஒரு காமான ஆளு நினைச்சுன்னு இருப்பீங்க, ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க லைஃப்ல ரேப் இருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்கு, ஸ்டேஜ் இருக்கு. கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஆஃப் கோர்ஸ். உங்க லைஃப்ல மியூசிக் ஜர்னி எப்போ, எப்படி, எங்க ஆரம்பிச்சீங்க? என்னோட மியூசிக் ஜேர்னி வந்து என் ஸ்கூல் டேஸில் ஆரம்பிச்சுது. நான் ஹிப்ஹாப் தமிழா சாங்ஸ்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் நான் என்னோட தமிழ் புக், இங்கிலீஷ் புக் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி, அதுதான் நான் ரேப்னு நான் ஃபீல் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சும்மா விளையாட்டுக்கு நான் அதை பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து கவிதை எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறமா இங்கிலீஷ்ல எழுத ஆரம்பிச்சேன். காலேஜில் வந்து ஈவினிங்லாம் எனக்கு ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து நான் சரி மியூசிக் கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு மியூசிக் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு அப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அப்போ அங்கேருந்து என்னோட மியூசிக் ஜேர்னி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க காலேஜ் டேஸ்லனா? எப்படி? லைக் நான் கிட்டார் ப்ளே பண்ணுவேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பேசிக் தான் தெரியும், ரொம்ப அதிகம் தெரியாது. ஸோ நான் மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபெஸ்ட்லையும் நான் ஸ்டேஜ் ஏறி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மியூசிக். அப்படி விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ உங்களை அது இழுத்துருச்சு உள்ள. ஓகே. சீரியஸா பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கா சீரியஸா பர்சியூ பண்ணணும்? நான் வந்து டிகிரி கிடைச்ச உடனே வந்து நான் கொரோனா டைம், கோவிட் டைம் அது. ஸோ நான் வீட்டில் இருந்தேன். அப்போ வந்து நான் ஃபுல்லாக சரி மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா டிகிரி கிடைச்ச உடனே வந்து நான் மியூசிக் தான் சைட் போகலான்ட்டு ஒரு ஐடியா. நான் ஃபுல்லாக அதுவே படிச்சுட்டு அந்த ஜாப்லேயே போயிடலான்னு அதுவும் எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, மியூசிக் சைட் போகக்கூடாது. ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட ரொம்ப நான் கேட்டேன். அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீ பண்ணு, ஆனால் வந்து நீ ஒர்க் போயிட்டு அதையும் நீ சேர்த்து பண்ணிக்கோ, நாங்கள் எதுக்கு எந்த ஒரு விதத்துலையும் உன்னை தடுக்க மாட்டோம். பேக்கப்பா ஒரு வேலை வச்சுக்கோ, ஒரு பேக்கப்புக்கு நீ வச்சுட்டு நீ என்ன வேணா பிடிச்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஜாப் கிடைச்சோன்னு நான் பெங்களூர் வந்து ஸோ ஃபுல் ஜேர்னி அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட். ஓகே, எனக்கு ஜாப் வந்ததுக்கு அப்புறம் தான் மியூசிக்ல சின்சியரா ட்ரை பண்ண ஃபுல்லா சின்சியரா மியூசிக் ப்ரொடக்ஷன் படிச்சு கொஞ்சம் மியூசிக்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான். பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் கத்துக்க ஆரம்பிச்சீங்களா? இல்ல, ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஃபுல்லா ப்ரொஃபஷனலா பண்ணணுன்றதுக்காக அங்கேயும் மியூசிக் ப்ரொடக்ஷன் போனேன். போயிட்டு அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். மியூசிக்ல உங்களுடைய பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா யாரை சொல்லுவீங்க? மை இன்ஸ்பிரேஷன் இஸ் ஹிப்ஹாப் தமிழா. நான் சின்ன வயசுலேருந்து அவரோட சாங்ஸ் ஃபுல்லாக கேட்டு வளர்ந்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டீப் ரிசர்ச் பண்ணும்போது யோகி பி அவரோட ரேப் ஸ்டைலிங்காக இருக்கட்டும், அப்புறம் அவர் பீட் பாக்ஸிங் பண்ணுறதா இருக்கட்டும், அது இன்னும் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு ரேப்புக்குள்ளே போகிறதுக்கு. அப்புறம் ரீசன்ட் டேஸில் நான் பார்த்த அறிவு, அசல் கோலர், ஹெச்எம்கே, டிகே, ஹெவாக் பிரதர்ஸ், ஆஃப் கோர்ஸ் இவங்களா ரேப்பர்ஸ். அண்ட் தென் ரீசெண்டா ஒரு பொண்ணு மேகாலயா ரேப்பர் ரெபல், அண்ட் தென் கேபாப் சிங்கர்ஸ் லாலிஸ் அண்ட் ஜெனி, இவங்கெல்லாம் பார்த்து அவங்களோட ஜேர்னியா இருக்கட்டும், வே ஆஃப் ஸ்டைலிங், கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் பார்த்து இன்னும் எனக்கு வந்துட்டு ரேப்புக்குள்ள போறதுக்கு இன்னும் அது மோட்டிவேட் பண்ணுது. ஓகே. ஸோ ஹிப்ஹாப் தமிழா இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்கல்ல, அவரோட கான்செர்ட் போயிட்டு ஏதாவது என்ஜாய் பண்ண மூமெண்ட் ஷேர் பண்றீங்களா? காலேஜ் டேஸ்ல வந்துட்டு அவரோட கான்செர்ட் ஒன்று வந்து கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு நான் தான் எல்லாம் அடம் பிடிச்சி வாங்க எல்லாம் போலான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க செம்ம ரஷ், ஆக்சுவலா ஃபுல்லா ரஷ். நாங்க வந்துட்டு போறதுக்குள்ளேயே வந்துட்டு அவரும் போயிட்டாரு. நாங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டு அப்கோர்ஸ் ரொம்ப ரஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க ரிட்டர்ன். அங்க ஆல்ரெடி ஸ்டேஜ் எல்லாம் வந்து உடையிற அளவுக்கு கூட்டமா இருந்துச்சு. நாங்க கரெக்டா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போற டைம்ல, ஸோ அதெல்லாம் ஆனதுனால எல்லாம் ரிட்டர்ன் போங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க பாதியிலே வந்துட்டு பஸ் ஏறி போயிட்டு அப்போ போய் என்ஜாய் பண்ணல, என்ஜாய் பண்ண மூமெண்ட் தானமா கேட்டேன். அவ்வளவுதான், அந்த ஒரே ஒரு கான்செர்ட் தான் நான் போனேன் அது காலேஜ் டேஸ்ல. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நான் போனது இல்லை. என்ஜாய் பண்ண மூமெண்ட் தான் ஏதோ சொல்ல போகுதுன்னு நினைச்சு வெயிட் பண்ணிருந்தேன். இல்லைங்க, நான் ஆசைப்பட்ட போனதுங்க, போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காசும் இல்ல எங்கள்கிட்ட,
பார்த்தாக்க நான் வச்சிருப்பேன்னு நினைச்சிட்டு என் ஃப்ரெண்டு வர அவ வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு நான் வர மட்டும் கான்செப்டே போல போகவே இல்லை. போறதுக்கு அவரை வீட்டுக்கு போயிடணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அது ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஆக்சுவலாக போலீஸ் தான் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக போயிட்டு இருந்தோம் அந்த ரோட் சைடு. அங்கே வந்துட்டு இல்லை நீங்கள் அந்த சைட் போகாதீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். ஆன்சர் போன ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கனாக்கா போகாத ஸ்டோரியை ஷேர் பண்ணி அதான் ஸ்டார்டிங். அப்பதான் வந்து கரெக்டா அவர் வந்து அவரோட பிலிம்ஸ்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா அந்த டைம். ஆமா அந்த பீக்ல இருந்து இப்போவும் பீக்ல தான் இருக்கிறாரு. பீக்ல இருந்த டைம். ஓகே ஃபைன் நைஸ். இந்தியால ஃபீமேல் ரேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி இல்ல கிடையாது. அது மேபி முன்னாடி இருந்திருக்கலாம். இப்ப வந்து ஃபீமேல்ஸ் நீங்க சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுங்க, ஃபுல்லா மோஸ்ட்லி ஃபீமேல் ரேப்பர்ஸ் இருக்காங்க. நீங்க ஹிந்தி சைட் போய்க்கோங்க, இப்ப தமிழ்ல அத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு தெரியல வெளியே. மத்தபடி நிறைய பேர் இருக்காங்க. சோ அது விசிபிளா இல்ல அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரேப் பத்தி பேசிட்டோம்னா இனிமேல் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் காமிச்சு கொடுத்துரும் நீ என்னடா தேடுன அப்படி. அவ்வளவுதான் முடிஞ்சு. சிம்பிள் தான், வேற எதுவும் இல்லை. நீங்களா போய் ரிசர்ச் பண்ணலாம் வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்படி வரும். பார்க்கலாம். क्वेश्चन கேட்டுட்டுங்களா? சரி கேளுங்க. ஆக்சுவலி திவி, ஒரு பொண்ணா நீங்க ரேப்பை சூஸ் பண்ண ரீசன் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா வந்து நான் மெலடி சைட்லாம் போகலான்னு ஐடியா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபுல்லா போய் கர்நாடிக் கத்துட்டு எல்லாம் பண்ணலான்னு ஐடியா. ஸோ நான் காலேஜ்ல வந்து கிட்டார் வாசிப்பேன். ஸோ மியூசிக்கும் கொஞ்சம் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், சரி மெலடி சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரேப் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. என்னடா இந்த பொண்ணு இவங்களாம் இப்படி கத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி எங்கள் அப்பா. ஸோ அப்பா அம்மா மோஸ்ட்லி இல்லை, அப்பா அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம மெலடி சைட்லாம் போனால் வந்துட்டு போயிட்டு மெதுவாக பண்ண அப்பாக்கெலாம் எல்லாம் பிடிக்கும். ஸோ அப்பா இதெல்லாம் ஃபுல்லாக விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், கர்நாடிக் கிளாஸ் போயிருந்தேன். ஒரு 4 டீச்சர்ஸ்கிட்ட போனேன். அதில் லாஸ்ட் மேம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அம்மா உனக்கு கர்நாடிக்கே வரலம்மா, உன் வாய்ஸே வந்துட்டு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உனக்கு வரல அப்படின்ட்டாங்க. நான் அந்த நிமிஷம் வந்து சரி இவ்வளோ அதுக்கு முன்னாடி இருந்த 3 டீச்சர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு எனக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். போனேன் நான் 1 மந்த் ஸ்டாப் பண்ணிடுவேன் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே கோயம்புத்தூர்ல நான் நேராக ஆஃப்லைன் கிளாஸ் தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கோவிட் டைம் வந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஆன்லைனில் போனேன். ஒரு டீச்சர் அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூனால அவங்களாலையும் இது பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு டீச்சர் இது பண்ணேன். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய பேர் லாஸ்டா சொன்ன டீச்சர் என்ன சொன்னாங்கன்னே சொல்லிடுங்க. ஸோ என்ன லாஸ்ட்டாக ஒரு டீச்சர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இல்லைம்மா உனக்கு வரல, எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் வரல, உன் வாய்ஸ் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது, அதனால் வந்து சாரிம்மா அப்படின்ட்டாங்க. நான் அந்த இடத்துல வந்து உடஞ்சேன்னா மோஸ்ட்லி நான் ரொம்ப சைலண்ட், நான் யார்ட்டையும் அவ்வளோக்கும் பேச மாட்டேன். அதனால் வந்து என்னோடய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், என் கோவமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு என் சாங் மூலியமாக நான் வெளியே சொன்னேன். அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் ரேப் சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு மெலடிஸ் அவ்வளோக்கும் வராது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரேப் பண்ணுறது தான் ஒரு ஆசை. ஸோ நான் ரேப்பே சூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவும். ஓகே. இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலமா நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபேம் அச்சீவ் பண்ணுறாங்க. லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப், அது மூலியமா. இந்த ஃபாஸ்ட் ஃபேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபேமுக்காக நிறைய பேர் இந்த கான்ட்ரவர்ஷியல் இல்லை கிளாமரஸ் கண்டென்ட் சூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிளாமரஸ் பொறுத்த வரைக்கும் அது அவங்கவுங்க சாய்ஸ், நான் அதை எதுவும் சொல்ல மாட்டேன். கான்ட்ரவர்சி இப்போ வர யூடியூபர்ஸ்லாம் வந்து ஒரு மீனிங்ஃபுல் கண்டென்ட் எடுக்கிறது கிடையாது. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படின்னா கான்ட்ரவர்சி, ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபைட்ஸ். ஸோ அது வந்து அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு அது வந்து அவங்கள வந்துட்டு அவ்வளோக்கா அவங்க க்ரோத்துக்கு யூஸ் ஆகாது. அவங்க எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் மேன், உமன், அவங்க ஸ்ட்ரகிள்ஸ், டாக்டர்ஸோட டெடிக்கேஷன், அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மேனோட டிசிப்ளின்ஸ், இதெல்லாம் வந்து அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு எப்படி வரலாம் அப்படின்றத. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு நாலேஜ், அப்புறம் மோட்டிவேஷன் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி போனால் ஃபைன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டேலண்ட்டை அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்பெக்ட் இருக்கும் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும்.
நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ரெஸ்பெக்டும் இருக்காது, லாங் டேர்ம் சக்ஸஸும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் டேலண்ட் இருந்தால் தான் லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபேம் எல்லாம் ரொம்ப ஜல்தி போயிடும்ன்றீங்க. ஓகே, உங்கள் ஜேர்னியில் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா, மேபி இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு யோசிச்ச மூமெண்ட்? ஆக்சுவலாக நான் பெங்களூருக்கு வந்ததில்ல. ஆக்சுவலாக மியூசிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் பண்ணலாம் தான் யோசிச்சு வந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, மியூசிக்கே ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒர்க்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு இடத்துல மேனேஜ் பண்ண முடியல. நான் அப்புறம் யோசித்தேன், சரி ஃபஸ்ட்டு எனக்கு காசு வேணும், நான் அடுத்து என்னென்ன பண்ண போகிறேனோ நான் சர்வைவ் ஆகுறதுக்கே எனக்கு காசு வேணும், யார்கிட்ட கேட்க முடியாது என்னால். ஸோ ஃபஸ்ட்டு நான் என் ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 இயர் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன் மியூசிக்கை. 1 இயர் ஃபுல்லாக நான் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப உடஞ்சிருந்தேன் தான் ஆக்சுவலாக. நான் மியூசிக்கை விட்டுற போகிறேன்னா அதனால. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இல்லை பண்ணலாம் முடியும்ட்டு நான் ஒர்க்கில் அழகாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு 1 இயர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணிக்கலாம், எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு தான் நான் அதுக்கப்புறம் மியூசிக் ப்ரொடக்ஷன் போயிட்டு படிச்சுட்டு ஓகே இப்போ எனக்கு ஃபைன், என்னால் ஜாபிங் ஹேண்டில் பண்ண முடியுது. ஃபினான்ஷியல்ஸ் பேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கேன். மியூசிக்கும் ஃபைன், ஒர்க்கும் ஃபைன் தான். ஃபேமிலியும் எந்த இஷ்யூஸும் இல்லை. கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போயிடலாம். ஓகே, மெலடி ஆர் குத்து சாங்? ஃபீலிங்ஸ் பொறுத்து. சந்தோஷமா இருந்தா குத்து சாங் கேட்பேன், ரொம்ப சோகமா இருந்தா மெலடிஸ் கேட்பேன். நைஸ். ஏஆர் ரஹ்மான் ஆர் அனிருத்? போத். சின்ன வயசுல ஏஆர் ரஹ்மான். இல்ல யாராச்சும் ஒருத்தரா தான் சொல்லணும், போத் எல்லாம் சொல்ல முடியாது. ஏஆர் ரஹ்மான். ஓகே, அப்ப அனிருத் இல்ல? அனிருத் தான், ரெண்டு பேரும் தான். பட் ஏஆர் ரஹ்மான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஆர் ரஹ்மான். சோ நான் சின்ன வயசுல இருந்து அவரோட சாங்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்சது ஏஆர் ரஹ்மான். ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்? ஸ்டேஜ், ஆஃப் கோர்ஸ். ஸ்டேஜ், ஆல்வேஸ் ஸ்டேஜ். யா, ஆல்வேஸ். ஓகே, சோலோ சாங் ஆர் டியூட்? சோலோ. டியூட் எல்லாம் வராதா லைஃப்ல? நான் பண்ணதில்ல, பண்ண மாட்டேன். மேபி பண்ணா ஓகே ஃபைன். ஆனா இப்போ எனக்கு சோலோ மட்டும் தான். சோலோ மட்டும் தான். ஃபேம் ஆர் ரெஸ்பெக்ட்? ரெஸ்பெக்ட். ஃபேம் வச்சு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரெஸ்பெக்ட். ஓகே, தமிழ் ராப் ஆர் இங்கிலீஷ்? எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனா வரது இங்கிலீஷ் ராப். வரது இங்கிலீஷ் ராப்? ஐ மீன் தமிழ் வராதா? தமிழ் நான் ட்ரை பண்ணேன், அது சரியா வரல. ஆனா நான் வந்து கேக்குறதெல்லாம் தமிழ் ராப்ஸும் கேட்பேன், இங்கிலீஷும் கேட்பேன். ஆனா நீங்க பண்றது இங்கிலீஷ்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேக்குறேன், தமிழ் ராப் பிடிக்குமா இல்ல இங்கிலீஷ் ராப் பிடிக்குமா? இப்படிலாம் கஷ்டமா கேட்க கூடாது. இல்ல கொஸ்டின் அதுதாங்க. ரெண்டுமே பிடிக்குங்க. இல்ல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். ரெண்டுதாங்க. குயின் வைப் ஆர் ரெபல் வைப்? ரெபல். அத்தல ரோடி மாதிரி தான் இருக்குது. ஃபேம் ஃபர்ஸ்ட் ஆர் மணி ஃபர்ஸ்ட்? மணி தான் ஆட்டோமேட்டிக்கா ஃபேம் வரும். மணி? ஆஃப் கோர்ஸ். ஃபேம் வந்தா மணி வராதா? மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வராது. ஆனா மணி இருந்தா ஃபேம் ஈஸியா கொண்டு வந்துக்கலாம். ஐ மீன் ப்ராப்பரா பண்ணலாம். வேணுங்கிறத ப்ராப்பரா படிச்சு யார் வேணா ஃபேம் ஆகலாம். ப்ராப்பரா கத்துக்கிட்டு படிச்சு அதுக்கு மணி தேவை. சோ எல்லாம் பண்ணனும்னா ப்ராப்பரா ஃபேம். அப்படி வரீங்க நீங்க? நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேம் தேடி போனா காசு இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இருக்கணும், தென் அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஒன் ஃபைனல் லாஸ்ட் क्वेश्चन. உங்க வாய்ஸை கேட்டுட்டு இருக்க ஆஸ்பைரிங் பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க, பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்க்காதீங்க. பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அது தப்போ சரியோ அதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்க டே பை டே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுக்கும். அவ்வளோதான் என் சைடில் இருந்து. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அப்புறமா பார்த்துக்கலாம். அதுதான், அவ்வளோதான். ஓகே, அதான் ஸ்டார்ட் பண்ணுங்க, தப்போ சரியோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். தேங்க்யூ திவி, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். உங்களுடைய ட்ரீம் சக்ஸஸ் ஆக எங்களுடைய எலிஷியன் டீம் மூலியமாக விஷ் பண்ணுறோம். அண்ட் வியூவர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரியல் ஸ்டோரி
நிறைய ஆஸ்பைரிங் ரியல் ஸ்டோரி கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ இவி பாட்காஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு சாங்ல ரிலீஸ் ஆக போது யூடியூப் ஓகே. கம்மிங் 24th April ரிலீஸ் ஆகுது. டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. டிவி அஃபிஷியல்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.